எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சுஜிதா பன்னீர்செல்வம். நான் வந்து தேனி மாவட்டத்தில் ஓடைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் கிராமத்தில் நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். எங்கள் கிராமத்தில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா கேர்ள் சைல்டு பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து கூட பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்படி ஒரு ஸ்டேஜில் நின்றுருக்கேன் அப்படின்ட்டு. ஸ்கூல்ஸு காலேஜஸில் நிறைய ஸ்டேஜ் ஏறியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் எனக்காக பேசினதில்ல. யாரையாச்சும் ஏதாச்சும் ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க, ஸ்பீச் கொடுத்துட்டு வருவேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் எனக்காக பேசுகிற ஒரு ஸ்டேஜ்னால் அது இதுதான். எங்கள் அப்பா கிட்ட வந்து 18th ஏஜ் எப்படா குழந்தைக்கு ஆகும், அப்போ அலைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க கம்யூனிட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா அப்படின்னு என்னை செக்யூர் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் காலேஜஸ் படிக்க வச்சார். எப்படா கேர்ளுக்கு 21 ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் நிறைய அலைன்ஸ் வந்துச்சு. எங்கள் அப்பா காதில் எதையும் என்ன விழ வைக்காமல், அடுத்து என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார். டாடி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும், கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோடய அப்பாவும் அம்மாவும் நான் ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய சொசைட்டி என்னோடய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து ஒரு கேர்ள் வளர்றா அப்படின்னா பொறாமையில் பண்ணுவாங்களா இல்லை வளர்ச்சியில் பண்ணுவாங்களான்னு தெரியல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் எனஃப், பரவாயில்ல, ஒரு கேர்ள் போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போய் பே பண்ணோம் அப்படின்னா பாய் கொடுத்தா போதும் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள் கேர்ள் கேர்ள்னு ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் செக்யூர் பண்ணுவாங்க. ஆனால் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். ஐ ஷுட் பி வெரி டாப், நான் 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். யாரெல்லாம் வந்து இப்போ காலேஜ் ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னாங்களோ அப்போல்லாம் அவங்களெல்லாம் நான் வந்து சொல்ல வைக்கணும், இந்த மணி அக்கா மணி படிக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு என்ன டாடி பண்ணுறது அப்படின்னு, எக்ஸாம் எழுதணும்டா, டிஎன்பிஎஸ்சி எழுது, இல்லைனா உனக்கு பிடிச்ச எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ வந்து சாம்பல் சார் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன். நான் என்ன நினச்சேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஃபுல்லாக ஷெடியூல் பண்ணுங்கள், 6000 போஸ்டிங் போட போகிறாங்க. 6000 நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது நம்மளுக்கான போஸ்டிங். இது ஒரு அகாடமியோட சாருன்னு கூட எனக்கு தெரியாது. யார் டாடி இவங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் சுரேஷ் அகாடமி வச்சுருக்காரு அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷனான அந்த ஸ்பீச் கேட்டு தான் எவ்வளோ தூரம் வந்தேன். ஃபஸ்ட்டு டே அந்த ஸ்பீச் பார்க்கும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், இவர் கையில் நான் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. நடுவில் நிறைய நாள் நான் அகாடமி போயிருக்கும் போல சாரை பார்க்க மாட்டேன். நான் அடுத்த தடவை சாரை பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்டேஜ் ஏறி அவர் கையில் நான் ப்ரைஸ் வாங்குற அன்னைக்கு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு பயம், நடுவில் பார்த்தா என்னோடய கிரிட் போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 21 நவம்பரில் எக்ஸாம் முடித்தேன். டிசம்பரில் அகாடமி போயிட்டேன். தூத்துக்குடியில் படித்தேன். அப்போ அப்பா சொன்னார், ரொம்ப தூரத்தில் இருக்குடா, நல்லா படிக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்போசிஷன் அப்போயும் நிறையா வந்துச்சு. ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க, மேரேஜ் பண்ணி கொடுங்க, மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் படிக்க வைப்பாங்கல்ல, அப்படி ஒரு செக்யூர்டான லைஃப் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் எங்கள் அப்பாவோட ஆசை, அதாவது மேரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது என் பொண்ணு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார். அங்கே போய் அகாடமியில் உட்காந்த உடனே என் கூட சேர்ந்து ஒரு அக்காங்க 10 பேர், நான் மட்டும்தான் 21 ஏஜ். அக்காவங்க எல்லாரும் 9 பேருமே வந்து வெல்வர்ஸ்ட் இன் டிஎன்பிஎஸ்சின்றது எனக்கு அப்புறம் தெரியல. எனக்கு பயம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அக்காவங்களோட 9 அக்காவங்க எல்லாரும் 26 above. அவங்களோட ரிவிஷனை தான் என்னோடய ஸ்டடி பிளானாக நினச்சி படித்தேன். அவங்களோட ரிவிஷன் டைமை கூப்பிட்டு நானாக நோட்ஸ் எடுத்தேன். எனக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்களோட ரிவிஷனை ஒவ்வொன்றையும் நானும் செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்தேன். அவங்களோட ரிவிஷனை தான் நான் 12 o'clock வரைக்கும் கவனிப்பேன். மார்னிங் 3 o'clock எந்திரிப்பேன். 3 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் நைட்டு சொன்ன விஷயத்த மார்னிங் ரிவிஷன் பண்ணுவேன். எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. அவங்க 9 பேரோட ரிவிஷனை தான் என்னோடய சோர்ஸ், என்னோடய ஸ்டடி மெட்டீரியலாக நான் எடுத்து படித்தேன். எல்லோரும் ஏன் இப்படி படிச்சுட்ருக்க அப்படின்னு. உண்மையாலே நான் 12 to 3 தான் தூங்குவேன். ஃபுல் டைம் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்த கம்யூனிட்டி அப்படி. எந்த கேர்ள் பிறந்து 3 days ஆகி பார்க்க வராத ஒரு கம்யூனிட்டியில் இந்த கேர்ள் இந்த ஸ்டேஜ் வரணும்னு நினச்சி அந்த ஸ்டார்டிங்கோட பாயிண்ட்டை கொண்டு வந்தனோ, அந்த பாயிண்டில் நான் வரணும்னு என்னோடய கிரிட். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்லேயும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டேன். அக்காவங்க எல்லாம் தமிழ் படித்தாங்க, நான் இங்கிலீஷ் படித்தேன். ஆனால் எனக்கு தமிழ் எடுத்து படிக்கணும்னு கூட தெரியல. நான் பேசாமல் இங்கிலீஷ் எடுத்து படித்தாச்சு. அக்காவங்க குரூப் 4 படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு ஆள் மெயின்ஸில் கண்டிப்பாக போகணும். நான் என்ன நினச்சேன்னா, என்னோடய போஸ்டிங் அப்படின்றது எனக்கான போஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சேன். சாரோட வீடியோ 6000 போஸ்டிங் நமக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது என்னோடய போஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி படித்தேன். ரொம்ப ஹோப்பாக மெயின்ஸ் படித்தேன். கண்டிப்பாக அதில் நம்ம போஸ்டிங் வாங்கியே ஆகணும்னு படித்தேன். அதனால் 9 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய அப்போசிஷன். ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் டேடி தான் என்னை ஊருக்கே வரவிட மாட்டார். ஏன்னா ஊருக்கு வந்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்கப்பா, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்துடும். எனக்கு பயம் வந்துடும்.
ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே விட மாட்டார். ஃபுல்லாக உட்காந்து படித்தேன் ஹாஸ்டலில் தான். தூத்துக்குடியில் தான் 3 இயர்ஸ் இருந்தேன். நம்பவே மாட்டீங்க. நவம்பர் 2021 ஜாயின் பண்ணேன். February 23, 2023 தான் நான் ஊருக்கே வந்தேன். ஃபுல்லாக தூத்துக்குடியில் மட்டும்தான் இருந்தேன். ஊருக்கே வரல. நடுவில் அப்பா அம்மா தான் 2 தடவை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு நான் காட்டணும், இப்படி ஒரு கேர்ள் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும்னு நினச்சி நான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் ஐ நீட் டு பி அ பேக் போன் ஆஃப் மெனி உமன்ஸ், எஸ்பெஷலி அ வில்லேஜ் விச் ஹேஸ் ஒன்லி 100 ஹவுசஸ் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து February 23 வந்த அன்னைக்கு எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. என்னோடய மெயின்ஸ் அன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு 3rd டே. எங்கள் அப்பா தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் எங்கள் டேடி வந்து பரவாயில்ல, எக்ஸாம் தான் இம்பார்ட்டண்ட், அவர் தான் அந்த ஃபங்க்ஷனில் கொல்லிலாம் வச்சார். இருந்தாலும் எனக்கு 103 டிகிரி. ஏன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னோடய நெய்பர்ஸ், என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் பாட்டி இறந்துட்டாங்க, போய் எக்ஸாம் எழுத போகிற, நான் அதுக்காக 3 வருஷம் கஷ்டப்பட்டது யாருக்கும் தெரியாது. பாட்டி இறந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு பாட்டியை பாரு அப்படின்னு சொல்லாதவங்களை கேட்டு 103 டிகிரி ஃபீவர் வந்துச்சு. மார்னிங் போனால் 103 கொதிக்குது. தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது ஃபுல்லாக வாமிட் ஆகிட்டேன். எங்கள் டேடி அப்படின்னாலும் உன்னால் முடியும், நீ டோன்ட் வரி, அதாவது நம்ம மேடை பெருசாக இருக்கும்போது சில ஸ்டாப்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கண்டு நம்ம அப்படியே உட்காரக்கூடாது, மேலே போயிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கான மேடை நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சொல்லுவாங்க, உனக்கான வெற்றி உன்னோட வெற்றி இல்லை, உன்னை பார்த்து 100 பேர் வரணும் அப்படின்ற ஒரு வெற்றி, உன்னோட தோல்வியாக மட்டும் இருக்கக்கூடாது, பல பேரோட தோல்வியாக ஆயிடக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னாங்க. ஏன்னா என் வீட்டில் வேலையே வாங்க மாட்டாங்க, ஃபுல் டைம்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். February 25 எக்ஸாமை சூப்பராக முடிச்சுட்டு வந்தேன். 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் ரிசல்ட் வரலையா, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம கூட செட்டில் மேரேஜ் ஆனவங்களாம் ஒரு பேபியோடு இருப்பாங்க. இட்ஸ் கால்ட் ப்ரொமோஷன், நாட் மை ப்ரொமோஷன். சரி அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, டேடிக்கிட்டையும் அம்மாட்டையும் போய் நிற்பேன், நான் பேசாமல் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லைடா நீ வந்து கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை முடிச்சிருவாங்க. நான் இருந்துட்டு நைட்டெல்லாம் நடந்துகிட்டே இருப்பேன், படிக்கல, எழுதணும், மார்க் பண்ணணும்னு. எங்கள் டேடி அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு என்னை படிக்கவே விட மாட்டார். Group 2 பொசிஷன் தான் அவங்ககிட்ட இருக்கே, அப்புறம் ஏன் நீ படிக்கணும், Group 2 வந்தோடனே Group 1 படிக்க போகிற, அவ்வளோதான். Group 4 யோசிக்க விட மாட்டார், Group 3 யோசிக்க விட மாட்டார். அப்படி தான் வந்து பண்ணி முடித்தேன். அப்புறம் வந்து மார்ச்சில் ரிசல்ட் வந்துச்சு, கூடயே அலைன்ஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஃபுல் டேவியேஷன் ஒன்லி ஷுட் பி, அதாவது என்னோடய மேடையில் இருக்கும்போது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் வரணும். நான் ரொம்ப கிரிட்டாக, ரொம்ப கௌரவமாக, ரொம்ப கர்வத்தோடு என்னோடய ஸ்டேஜுக்கு போனேன். யாரெல்லாம் 1.5 வருஷம் நீ வந்து சும்மா இருந்துட்டு இருந்த, இதுக்கு ஒரு ஐடி போயிருக்கலாம், இது அது இல்லாமல் நான் 10th 12th நல்ல மார்க் வாங்கி எங்களோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லேயே ஃபஸ்ட்டு. அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சவங்கலாம் இன்னும் சும்மா தான் இருக்கியா, அவங்க பொண்ணை பற்றி பெருமையாக வேறு பேசுவாங்க. எங்கள் அப்பா எதையும் கண்டுக்க மாட்டார். ஸ்டேஜ் ஏறும்போது யாரெல்லாம் சொன்னாங்க, எந்த பீப்புள்ஸ்லாம் என்னோட பர்த்டேக்கு நான் 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க, எதுக்கு இதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாரை விட என்னோடய மேரேஜ் ஸ்டேஜில் நான் ஏறும்போது ரொம்ப கௌரவமாக ஐம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறினேன். எங்கள் அப்பாவோட ஆம்பிஷனை நான் அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடயே ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா ப்ரொமோட் பண்ணேன். எந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் நினச்சேனோ அந்த எல்லா பீப்புள்ஸ், ஏன்னா எங்கள் வில்லேஜில் 100 to 150 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக மாறிட்டேன். நான் அதுதான் ஆசைப்பட்டேன். என்னோடய வெற்றியை நான் என்னோடய வெற்றியாக பார்க்கல, நிறைய பேரோட வெற்றியின் முதல் படியாக பார்க்குறேன். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வேணும் தான். எந்த விஷயத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோமோ யூனிவர்ஸே நம்ம அந்த விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறைய அச்சீவர்ஸ் இருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. பட் வாட் எவர் இட் மேபி, இட்ஸ் நாட் அவர் ஸ்டேஜ். இன்னும் நம்ம போகிறது நிறைய தூரம் இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அத்தனை ஸ்ட்ரகிளையும் நம்ம உடச்சி ஃபேஸ் பண்ணணும். 100 பீப்புள்ஸ் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க, நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழப்பி விட்டுருவோம். ஏன்னா 1.5 வருஷம் நம்ம தான் சும்மா இருந்தோமே, அந்த எக்ஸாமுக்கு இல்லாமல் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்குமேன்னு கூட வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசணும், டேடி ப்ரோ கண்டிப்பாக பொசிஷன் வாங்கிடுவேன் அப்படின்னு. பட் ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா எங்கள் டேடியும் வரல, எங்கள் அம்மாவும் வரல. சில விஷயங்களால அவங்க தேனியில் இருக்காங்க, நான் இங்கே கோயம்புத்தூரில் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறனால ஆஃபீஸ் டியூட்டினால வேகமாக வந்துட்டேன். பட் ஐம் வெரி ஹாப்பி. என்னென்னா இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கான ஸ்டேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட பெரிய ஸ்டேஜ் நான் அவங்கள போய் நிற்க வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்க, நிறைய தூரம் நம்ம போகணும். நான்லாம் வெறும் சிங்கிள் கேர்ள், இங்கே ஒரு டாட்டில் ஒரு இருக்கேன்னு கூட தெரியல. பட் ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டே வந்த உடனே நான் டிராஃபிக்கை பார்க்குறேன். ஓ இதுதான் டிராஃபிக்கா அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் ஐம் வெரி பியூர்லி அ வில்லேஜ் கேர்ள் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் வெரி பிரேவ் டு சே தட் ஐம் ஒர்க்கிங் இன் அ கோயம்புத்தூர் அண்ட் ஒர்க்கிங் அஸ் அ எம்ப்ளாயி ஆஃப் கவர்மெண்ட். ஐம் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். நிறைய ஸ்டேஜ் போகணும், நிறைய பேர் கூட ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வந்தோம். நன்றி. Suresh IAS Academy.